நல்லா கவனிங்க. இயேசுவோடு கூட இருந்தால் மட்டும் போதாது, விசுவாசத்திலே பலவீனமற்றவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுனுடைய சீஷர்களாய் இருந்தால் மட்டும் போதாது, விசுவாசத்திலே சந்தேகமும் இருக்கக்கூடாது. 3 இடத்திலே விசுவாசத்திலே பலவீனப்பட்ட சீஷர்கள் 3 முறை பலவீனப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. லூக்கா 17:5 நான் நம்புறேன். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும். ஏன் எங்களிடத்தில் வந்து சொன்னீர், படகு ஆடின பொழுது அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். பிசாசுகளை துரத்த முடியாமல் போன பொழுது அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். கடல் மேல் நடக்க விரும்பின போது அற்ப விசுவாசியே என்று சொன்னார். நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம். உம்முடைய அழைப்பு எங்கள் மேல் இருக்கிறது. ஆண்டவரே, உமக்காய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் விசுவாசத்திலே எங்களிடத்திலே பலவீனம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த ராத்திரி எங்கள் விசுவாசம் பலமுள்ள விசுவாசமாய் மாறட்டும். ஊழியம் செய்து சாதிக்க வேண்டும் என்று விரும்பின தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் பலமுள்ள விசுவாசமாய் கர்த்தர் வைப்பாராக. அல்லேலூயா. சொல்லுங்க பாபா. கொஞ்சம் கெயின் வேணும், கொஞ்சம் எனக்கு பேசுகிற மாதிரி கொஞ்சம் வேணும். என்ன? தேங்க்யூ ஐயா. ஏன்னா ஒரு சப்ஜெக்டாக்கும் கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் பிரச்சனையானாலும் பிரசங்கம் உட்காந்துரும், நானும் உட்காந்துருவேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நேற்று ராத்திரி நான் பிரசங்கித்து விட்டு போன உடனே என் மனைவிக்கு போகும்போது தொலைபேசியில் கூப்பிட்டேன். அவள் ஒரே சிரி. ஏன் சிரிச்சம்மான்னு கேட்டேன். இப்படி நீங்கள் சுவிசேஷமே பேச மாட்டீங்களே, நேற்று ஏன் இவ்வளோ காஸ்பல் சிம்பிளாக பேசுனீங்கன்னு கேட்டான். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு அவளுக்கும் சேர்த்தே கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். சிரித்த வாயெல்லாம் அடைக்கப்படுவதாக. அப்போ உமக்கு சோறு கிடைக்காது போல தெரிகிறது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த கடைசி நாளிலே கொஞ்சம் 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 தெய்வத்தினுடைய வருகையை குறித்தல்லவா பேச வேண்டும். அதைத்தானே பரிசுத்தவான்கள் முன்னிறுத்துவார்கள் என்று சொல்லி அன்பு போதகரும் அதற்குரிய வழிகளை திறந்தார். நான் எப்படி என் பிரசங்கம் சம்பந்தமில்லாத ஒரு பிரசங்கம், ஆனால் நான் எப்படி இன்றைக்கு இந்த வருகையை சம்பந்தப்படுத்துவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு முன் வந்தவர் அந்த வழியை ஆயத்தம் பண்ணினபடியால் எனக்கு நியமித்த வழியிலே நான் ஓட வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ராத்திரி பொழுதிலே தெய்வத்தினுடைய வார்த்தையை அறிந்தவர்களும் இருக்கிறீர்கள், அறியாதவர்களும் இருக்கிறீர்கள். ஆனால் கொஞ்சம் கடினமான அல்லது புரிந்து கொள்வதற்கு தடுமாற்றமான வார்த்தைகளை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தெய்வம் நம்மோடு கூட பேசுவாராக. ஆவியானவர் நமக்குள்ளே அந்த புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்து தெய்வம் நம்மை நேர்த்தியாய் நடத்துவாராக. 2 தினங்களாய் என் இருதயத்திலே ஒரு காரியம் போராடி கொண்டே இருக்கிறது. 2 தூப கலசங்கள், 2 வண்டில்கள், 2 தூப கலசங்கள், 2 வண்டில்கள். எனக்கு அருமையான தேவஜனமே என்கிற 2 காரியங்கள் என் ஆவியோடு கூட போராடி கொண்டே இருந்தது. என் ஆவியில இடைப்பட்டு கொண்டே இருந்தது. எப்படி ஆண்டவரே 2ஐயும் சம்பந்தப்படுத்துவது? 2ம் வெவ்வேறு காரியம் அல்லவா? 2ம் வெவ்வேறு இடங்களில் நடந்த சம்பவம் அல்லவா? அப்படிப்பட்ட சம்பவத்தை எப்படி ஒன்றிணைத்து தேவ ஜனத்திற்கு எனக்கு அருமையான தேவஜனமே, ஒருவேளை இந்த வார்த்தைகள் எங்களுக்கு என்ன செய்யும் என்று நீங்கள் கேட்கலாம். நான் நம்புகிறேன் வசனத்தினுடைய என்ன செய்யும் என்று நீங்கள் கேட்கலாம். நான் நம்புகிறேன் வசனத்தினுடைய ஆழம் என்னது என்பதை உங்களுக்கு கற்றுத்தரும் என்பதை நான் நம்புகிறேன். அதே வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு வேண்டியவைகள், உங்களுக்கு தேவையானவைகள், உங்களோடு பேச வேண்டியவைகளையும் தெய்வம் இடையிடையே உங்களோடு கூட பேசுவார் என்றும் நான் நம்புகிறேன். என்ன காரியம் ஐயா? 2 தூப கலசம் என்றால் என்ன? 2 வண்டில்கள் என்றால் என்ன? எனக்கு அருமையான தேவஜனமே, ஒன்று நாதாப் அபியூ சுமந்து கொண்டு போன தூப கலசம். இரண்டாவது கோராக்கின் புத்தருடைய வார்த்தையை நம்பி கொஞ்சம் கூட்டம் சுமந்து போன 2வது தூப கலசம். எனக்கு அருமையான தேவஜனமே, லேவியராகமம் 10வது அதிகாரத்தையும் என்னாகமம் 16வது அதிகாரத்தையும் இணைத்து வாசிக்கின்ற பொழுது இந்த சம்பவங்கள் நமக்கு நம்மோடு கூட இடைபடக்கூடியதாய் இருக்கும்.
இருக்கும். அதே வேளையிலே 2 வண்டில்கள் என்னையா என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் பெலிஸ்தன் உண்டாக்கின புது வண்டி, அதே வேளையிலே தாவீது உண்டாக்கின புது வண்டி. எனக்கு அருமையான தேவஜனமே, உடன்படிக்கை பெட்டிக்காக 2 பேர் உண்டாக்கின புதிய வண்டிகள். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒன்று பெலிஸ்தன் உண்டாக்கினான், இன்னொன்று தாவீது உண்டாக்கினான். 2 வண்டில்கள் என்று வேத புஸ்தகம் சொல்லித் தருகிறது. இவைகளை இணைத்து வாசித்தால் நீங்கள் அநேக காரியங்களை உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனப்படுகிற விதமாய் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு சம்பவம் எனக்கு ஆச்சரியமாயிருந்தது, ஒரு காரியம் எனக்கு பிரமிப்பாயிருந்தது. நீங்கள் கொஞ்சம் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிப்பீர்களேயானால், நீங்கள் கொஞ்சம் வேத புஸ்தகத்தை யாத்திராகமம் 24வது அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்பி யாத்திராகமத்தின் புஸ்தகத்திற்கு நேராய் 24வது அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்பி வாசிப்பீர்களேயானால், வாசிக்க கேட்கலாம். 9வது 10வது வசனத்தை ஒரு மைக்கு யாருக்காவது நல்லா வாசிக்கிறோம் கை வைத்துங்க பாப்போம் ப்ளீஸ். யாராவது இன்னைக்கு நல்ல சத்தமா அழகா யாரு சீக்கிரம் கை வைத்துங்க. யாரு கொடுங்கம்மா, அங்கே ஒரு மைக் எடுத்து கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சீக்கிரம் கொடுங்க. ஏன்னா இந்த வசனங்கள் மைக்கில் அழகா தெளிவாய் உச்சரிப்போடு வாசிக்கப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, வேத புஸ்தகத்தை எடுத்து யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை கொஞ்சம் கண்களை திறந்து வாசிக்க கேட்க போகிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, அங்கே ஒரு சம்பவம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே ஒரு மகிமையான வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, மோசே, ஆரோன், நாதாப், அபியூ, இஸ்ரவேலுடைய 70 மூப்பர்கள் ஏறி போனார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, ஏறுகிறவர்களுக்கே தரிசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே நிற்கிறவனுக்கு அல்ல தரிசனம், அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு அல்ல வளர்ச்சி. ஏற வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ அவனுக்கே தேவ தரிசனமும் உண்டு. எனக்கு அருமையான தேவஜனமே, தெய்வத்தினுடைய வெளிப்பாட்டை குறித்து யோவான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது 4வது அதிகாரம் 1 வசனத்திலே, யோவானே கொஞ்சம் இங்கே ஏறி வா, யோவானே நீ ஏறி வந்தால் தெய்வத்தினுடைய மகத்துவமான தரிசனங்களை அறிந்து கொள்ளலாம். இதை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் எசேக்கியேல் 47வது அதிகாரத்திலே, எசேக்கியேலுக்கு ஒரு தரிசனத்திலே தேவன் காண்பித்த ஒரு அளவுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நடந்து வா, இன்னும் முன்னேறி வா, இன்னும் முன்னேறி வா. முன்னேற அளவுகள் உயர்த்தப்பட ஆரம்பிக்கிறது. முன்னேற வளர்ச்சியினுடைய ஆழங்கள் காண்பிக்கப்படுகிறது. ஆகவே தேவ பிள்ளையே, யாரெல்லாம் ஏற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தெய்வத்தின் தரிசனமும் உண்டு, அவர்களுக்கு தெய்வத்தின் தரிசனமும் உண்டு. ஏற வேண்டும் என்கிற விருப்பம், ஏற வேண்டும் என்கிற ஒரு தாக்கம் உங்களுடைய இருதயத்தில் உண்டாக வேண்டும். எப்படி? நன்றாய் கவனியுங்கள். நாதாபும் அபியும் என்கிற 2 பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுடைய 70 மூப்பர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோசே, ஆரோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஏறி போனார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, மோசேயோடு தேவன் பேசுகிறதை கேட்ட இஸ்ரவேல் புத்திரர்கள் இப்படி சொன்னார்கள், ஐயா இந்த சத்தம் பயங்கரமாய் இருக்கிறது, அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டால் செத்து போவோம். ஆகவே தேவன் நேரடியாக எங்களோடு பேச வேண்டாம், உம்முடைய வழியாகவே தேவன் எங்களோடு பேசட்டும் என்று சொன்னார்கள். அப்படியானால் மனநிலை என்ன? பேசுகிறவர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கம் இஸ்ரவேலுக்கு இல்லை. நான் செத்து போவேன் என்கிற ஒரு தாக்கமே அவர்களுக்குள் இருந்தது. பக்கத்தில் உங்களுக்குள்ள என்ன தாக்கம் இருக்கிறது? எந்த தாக்கம் உங்களை ஆளுகை செய்கிறதோ அந்த தாக்கத்தின்படியே உங்கள் வாழ்க்கையும் ஊழியமும் இருக்கும்.
எந்த தாக்கம் உங்களை பற்றி பிடிக்கிறதோ அந்த தாக்கத்தின் அளவின்படியே உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் ஐயா. எப்பா, பேசுகிற தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கம் இல்லை. மோசே கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்மை பார்க்க வேண்டும். நீங்க என்னோடு கூட பேசுறீங்க, என்னோடு கூட இடைபடுறீங்க, 40 நாள் உம்மோடு கூட இருக்கிறேன். வெறும் வார்த்தையை மாத்திரம் கேட்டுட்டு போக கூடாது, மகிமைக்குள்ள இருக்க கூடாது. உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. எனக்கு அருமையான தேவஜனமே, மோசேக்குள் இருந்த ஏக்கம் ஏனோ அவன் நடத்துகிற ஜனத்திற்குள் இல்லை. மோசேக்குள் இருந்த ஏக்கம் அவன் நடத்துகிற ஜனத்திற்குள் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். ஏன் ஊழியங்கள் தடுமாறுகிறது, ஏன் ஊழியங்கள் தடமாறுகிறது? ஏனென்றால் நடத்துகிறவர்களுக்குள் இருக்கிற ஏக்கம், நன்றாய் கவனியுங்கள், நடக்கிறவர்களுக்குள் இல்லாதபடியினால். எனக்கு அருமையான தேவஜனமே, மோசேக்கு ஆசை இருந்ததல்லவா? தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை மோசேக்குள் இருந்ததல்லவா? அந்த ஆசை ஏனோ அவன் நடத்துகிற ஜனத்திற்குள் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. வளர்ந்த சபைகளை கேளுங்கள், வளர்ந்து கொண்டிருக்கிற சபைகளை கேளுங்கள், பயன்படுகிற ஊழியர்களை கேளுங்கள். அவர்களுடைய வளர்ச்சிக்கு எது ஆதாரம்? என் ஏக்கத்தை என் பிள்ளைகளும் சுமக்கிறது, ஆகவே நான் ஓடுகிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஊழியர்களுக்கு யார் தேவை தெரியுமா? மாதம் மாதம் தசமபாகம் கொடுக்கிறவர்களை விட அவர்கள் ஏக்கத்தை சுமக்கிறவர்களே தேவை. அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். ஊழியர்களுக்கு யாரையா தேவை? ஊழியங்களுக்கு யாரையா தேவை? நன்றாய் கவனியுங்கள். பெரிய பணக்காரர்கள், நல்ல 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 மேன்மக்கள் சபைக்கு வர வேண்டும், அதுவல்ல தேவை. என் ஏக்கத்தை சுமந்து இரவும் பகலும் தேவ சமூகத்தில் நின்று மன்றாடுகிற ஒரு வயதானவரே ஊழியத்திற்கு தேவை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, கொஞ்சம் நான் மீண்டும் சொல்லிவிட்டேன். நான் ஒரு மேலோட்டமான வார்த்தைகளை பேசுவதற்கு வரவில்லை. கொஞ்சம் வசனத்தை ஆழமாய் உங்களோட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நல்ல கவனிங்கப்பா, நல்ல கவனிங்கப்பா. மோசே பார்க்க விரும்பினான், ஆனால் அவன் நடத்துகிற ஜனமோ பார்க்க விரும்பவில்லை. இதுதான் தலைவனும் நடத்துகிறவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன்பா ஊழியம் வளரல? ஏன்பா ஊழியத்தில் அடுத்த நிலையை பார்க்க முடியல? கூட இருக்கிறவங்க ஏதோ இருக்கிறாங்க, ஏதோ வாராக, ஏதோ போறாங்க, ஏதோ நடக்கிறாங்க, ஏதோ பேசுறாங்க, அவ்வளவுதான். நல்லா கவனிங்கப்பா, நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற தாக்கம் அங்கேயும் இருக்க வேண்டும், இங்க இருக்கிற ஏக்கம் அங்கேயும் இருக்க வேண்டும். அந்த பாரத்தை சுமந்தாதாம்பா, அந்த பாரத்தை சுமந்தாதாம்பா அடுத்த யோசுவாக்கள் எழும்ப முடியும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, யோசுவாவை நல்லா தெரியுங்க. மோசேன்ட்ட வந்து சொல்ற, ஐயா ஐயா எல்லாரும் தீர்க்க தரிசனம் பேசுறா, நிறுத்த சொல்லுங்க. நல்லா கவனிங்க. மோசே சொல்றா, யோசுவாவே நீ ஏன் எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாய்? எனக்காக என் தாக்கத்தை நீ சுமந்து நிற்கிறாய். நல்லா கவனிங்க. மோசேயினுடைய தாக்கத்தை யோசுவா சுமந்தபடியினால் தான் அடுத்து யோசுவாவை கர்த்தர் எழுப்பினார். எத்தனையோ வாலிபர்கள் உண்டு, நல்லா கவனிங்க. எத்தனையோ வாலிபர்கள் மோசேயினிடத்தில் உண்டு. ஆன பொழுதும் யோசுவாவின் மேலே அந்த தலைமைத்துவம் கடந்து வந்தது. காரணம் ஒன்றே ஒன்று, தாக்கத்தை சுமந்தான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு சபை அதை புரிந்து கொள்ள விரும்பவில்லை. 3 கொட்டை 3 பாட்டு நல்லா கொட்டடிச்சு பாடிட்டு ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு அன்னையோட ஆராதனை முடிந்தது, அன்றையோடு சபை முடிந்தது. ஒரு நாளும் சபை வளராது. ஒரு நாளும் ஊழியத்திலே வளர்ச்சியை பார்க்க முடியாது. நீங்கள் நாளையும் பொழுதையும் 40 நாள் எப்படி ஒவ்வொரு நாளும் யுத்த களத்தை கழித்தார்களோ அதே போல நாளை கழிக்கலாமே தவிர எழுப்புதலை காண வழி இல்லை. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. சவுலின் கூட்டம் நாளை தள்ளிக்கொண்டே போகிறது, நாளை கடத்தி கொண்டே போகிறது. ஜெயிக்கணுங்கிற விருப்பம் உள்ள இல்லையப்பா. ஓஹோ, கோலியாத்தை விழ வைக்கணுங்கிற ஏக்கம் உள்ள இல்லையப்பா. எங்கேயோ இருந்து வந்தவனுக்குள் இருந்த ஏக்கம் ஏனோ பூஹோ தரிசன களத்தில் நிற்கிறவனுக்கு இல்லை. ஹல்லேலூயா.
யுத்தத்தையே பார்க்காதவனுக்கு விழ வைக்க வேண்டும் என்கிற ஏக்கம் இருந்தது. யுத்த களத்தை அறியாதவனுக்கு சத்துருவை விழ வைக்க வேண்டும் என்கிற பாரம் இருந்தது. ஆனா யுத்த களத்திலேயே நிற்கிறவனுக்கு ஏன் தான் அந்த ஏக்கம் இல்லை என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை என்னை நீங்கள் குற்றம் பிடிக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு சோறு போடுகிறவர் தெய்வம்தான், என்னை பயன்படுத்துகிறவர் தெய்வம்தான். நன்றாய் கவனியுங்கள் எனக்கு அருமையான தேவஜனமே, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனி. ஏன்பா யுத்தக்களம்? அதற்காக தான் உனக்கு ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, அதற்காக தான் உன்னை பராமரிக்கப்படுகிறது, அதற்காகவே நீ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். அப்படி இருந்த பொழுதும் கோலியாத் விழ வேண்டும் என்கிற இன்னும் இல்லையப்பா. நாளு கடந்து போகணும், சாப்பாடு சரியா கிடைக்கணும், வாகனம் சரியா கிடைக்கணும், வாழ்க்கை செட்டில் ஆகணும். அதுக்கு நீ வேற ஏதாவது பார்த்திருக்கலாம் இல்லையா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அதுக்கு வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம் இல்லையாப்பா? யுத்த களத்துல வந்துதான் செட்டில் ஆகணுமா? நீ செட்டில் ஆகணும்னா எவ்வளவோ வழி இருக்குதே, அதுல வழியில போய் செட்டில் ஆயிருந்திருக்கலாமே. ஏன் யுத்த களத்துல வந்து செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுகிறாய்? யுத்த களத்துல வந்து செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுற எப்பா? காரணம் நல்லா கவனிங்க, நல்லா கவனி. ஏன்னா கோலியாத் வில்லனுங்கிற ஏக்கம் உள்ள இருக்கிறவனுக்குள்ள இல்ல, எங்கேயோ இருந்து வந்த தாவீதுக்குள்ள இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இயேசுவை மன்னிக்கும் தெய்வத்தை ஆண்டவரே நான் பார்க்கணும், ஆண்டவரே உம்முடைய மகிமையை அறியணும் ஆண்டவரே. ஒரு பெரிய பாரம் மோசேயினிடத்தில் இருந்தது. ஆண்டவர் சொல்றார், பிதாவே ஒருவன் என்னை கண்டதில்லப்பா, என் மகிமையை நான் உனக்கு கடந்து போகிற போது உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி காண்பித்தார். கேட்டவனுக்கு தெய்வம் மறுக்கவில்லை, எப்படியாவது அதை செய்தார். நல்லா கவனி, அது கூடாத காரியம்தான், அது கூடாத காரியம்தான். ஆனா ஒரு கண்மலையின் மறைவில வச்சு அவனை மறைச்சு வச்சு அவனுக்கு செய்ய வேண்டியதை தெய்வம் செய்தார். விருப்பம் உள்ளவனுக்கு எப்படியாகிலும் கட்ட செய்வார், ஏக்கம் உள்ளவனுக்கு எப்படியாகிலும் கட்ட செய்வார். அல்லேலூயா. வரணும்ல, ஏக்கம் வரணும்ல. எங்க சபையும் பெருகணுங்கிற ஏக்கம் வரணும் இல்லையா? எங்க சபை அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற ஏக்கம் வரணும் இல்லையா? என் ஊழியமும் ஆயிரங்களை சந்திக்கிற ஒரு ஊழியமாய் மாற வேண்டும் என்கிற ஏக்கம் உள்ள வரணும் இல்லையா? அது முடியாதவைகளாய் இருந்தாலும் தெய்வம் எப்படியாவது அதை செய்வார். அது சாத்தியம் இல்லாதவைகளாய் இருந்தாலும் கண்மலையின் வெடிப்புக்குள்ளே வைத்தாவது உனக்கு காண்பிக்க வேண்டியதை தெய்வம் காண்பித்து தருவார். அதுதான் தெய்வம். கை வியச்சு ஆமென் சொல்லுங்க. அவர்தான் என்னுடைய தெய்வம், அவர்தான் என்னுடைய தெய்வம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஏனையா அந்த தாக்கம் ஏன் நம்மிடத்தில் இல்லை? இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம் பலருக்கு புரியாமல் இருக்கலாம், புரிய வேண்டியவர்களுக்கு நன்றாய் புரியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த ராத்திரி ஒரு தாக்கம் உங்களை பிடிக்கட்டும், ஒரு பாரம் உங்களை பிடிக்கட்டும், ஒரு ஏக்கம் உங்களை பிடிக்கட்டும். அந்த ஏக்கம் உங்களை ஓஹோ தெய்வத்தின் பக்கம் இழுத்து கொண்டு போகும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மோசேயினிடத்திலே வந்து ஓ இஸ்ரவேல் புத்திரர் சொல்லுகிறார்கள், அவர் எங்களோட பேச வேண்டாம், நாங்க கேட்டா பார்த்தா செத்து போயிடுவோம், நீர் எங்களோட கூட பேசுயா, நீர் எங்களோட கூட பேசுயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இப்ப நான் எடுத்த வேத பகுதி என்ன, கொஞ்சம் அதை விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். மோசே, ஆரோன், நாதாப், அபியூ, இஸ்ரவேலின் 70 மூப்பர். நல்லா கவனிங்க. இங்கே 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 3 நிலையிலே 3 கூட்டம் இருக்கிறது. இந்த பெயருக்குள்ளே 3 கூட்டம் ஒன்று ஒளிந்திருக்கிறது. ஒன்று தலைவன் என்கிற ஒருவன் இருக்கிறான், 2 ஆசாரியர்கள் இங்கே இருக்கிறார்கள், 3 பாரம் சுமக்கிற 70 மூப்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த மோசே ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவான், ஆண்டவரே இந்த ஜனத்தை நானா பெற்றேன், இவன் பாரத்தில் என்னால் தாங்க சுமக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது தெய்வம் 72 மூப்பர்களை எழுப்புவார். 70 பேர் கூடாரத்திற்கு வருவார்கள், 2 பேர் பாளையத்திலே. சத்தமா சொல்லுங்க. சரி, இப்போ நீங்கள் ரொம்ப கேட்க தான் முடியும், உங்களால் சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க. அதனால கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் நல்லவர். எனக்கு அறிவு 70 பேர் கூடாரத்துக்கு வருவான், 2 பேர் பாளையத்தில் இருப்பான். நல்லா கவனிங்க. அப்போ டோட்டல் எத்தனை?
72. நல்லா கவனிங்க. இப்போ தெய்வத்தை தரிசிக்க வந்திருக்கிற எண்ணிக்கை எவ்வளவு? நல்லா கவனிங்க, எவ்வளவு? 70 பேர். நல்லா கவனிங்க, 70 பேருடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனா பாளையத்தில் இருந்த 2 பேருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, 70 பேருடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் பாளையத்தில் இருந்த 2 பேருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 70 பேர் மேல எந்த அபிஷேகம் வந்ததோ வீட்டில் இருந்தவன் மேலையும் அதே அபிஷேகம் வந்தது. 70 பேர் மேல எந்த அபிஷேகம் இறங்கினதோ வீட்டில் இருந்தவன் மேலையும் அதே அபிஷேகம் இறங்கினது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவனும் தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆனால் ஏன் தெய்வத்தை தரிசிப்பதற்கு 70 பேர் வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் பேர் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? பக்கத்தில் பேர் எழுதி என்ன பிரயோஜனம்? வரலையே. அல்ல இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போனாலும் என் பேர் தானே பிரபலமா இருக்கணும்னு ஆசை. எல்லாருக்கும் பேர் தானே, பேர் பெருமைப்படணும் தானே எல்லாருக்கும் ஆசை. இப்ப ஒருத்தர் 2 பேருக்கு பேர் எழுதி இருக்குது. ஆனா பேர் எழுதி என்னப்பா பிரயோஜனம்? பேர் எழுத அவன் தெய்வத்தை தரிசிச்சுட்டான். பேர் எழுதுன நீ தெய்வத்தை தரிசிக்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யார் பாக்கியவான்? பேர் எழுதப்பட்டவன் பாக்கியவானா அல்லது பேரே தெரியாம ஒரு 70 பேர்னு சொல்லப்பட்டிருக்குது அந்த கூட்டம் பாக்கியம் உள்ளதா? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனி எனக்கு அருமையான தேவஜனமே, நல்லா கவனிங்க. இப்ப 70 பேர் என்கிற 3 கூட்டம், தலைவன், ஆசாரியன், மூப்பன் என்கிற 3 கூட்டம் ஒரு இடத்திலே சங்கமித்து இருக்கிறது. 3 கூட்டம் ஒரு இடத்திலே, பக்கத்தில் 3 கூட்டம் ஒரே இடத்துக்கு வந்தது. பயங்கரமா சொல்றிய, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுக்கு மேல உங்களுக்கும் கர்த்தருக்கும் முடியாது. 3 கூட்டம் ஒரே இடத்துக்கு வந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா. யாருப்பா? தலைவனும் வந்திருக்கிறான், ஆசாரியனும் வந்திருக்கிறான், மூப்பனும் வந்திருக்கிறான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ இந்த 3 கூட்டம், 3 கேடர்ல இருக்கிறவன் ஒரே இடத்துல இருக்கிறான். 3 கேடர்ல இருக்கிறான். ஒருத்தன் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறான், இன்னொரு கொஞ்சம் அதிகபட்ச அதிகாரத்தில் இருக்கிறான், இன்னொருத்தன் அதிகாரத்தில் இருக்கிறான். லிசன், நல்லா கவனிங்க. இந்த 3 பேருடைய நிலைமையை சொல்லி தருகிறேன். ஒருவன் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறதுல உச்சபட்ச அதிகாரம், இன்னொருவனுக்கு நல்ல அதிகபட்ச அதிகாரம், இன்னொருவனுக்கு அதிகாரம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆனா எனக்கு ஒரு பெரிய கேள்வி. இந்த 3 கூட்டமும் தெய்வத்தை தரிசித்தது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எப்பா பிரசங்கி சொல்லுகிறான், உங்கள் இருவரில் நல்லவன் இருவர் ஒருமனப்படாதிருந்தால் எப்படி ஒருமித்து நடப்பார்கள்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 கூட்டம் 3 விதமான அதிகாரத்தை சுமக்கிற கூட்டம், 3 வித ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற கூட்டம். ஆனா எல்லாம் ஒரு மனமா நிக்குது. கையை உயர்த்தி ஒற்றுமையா நிக்குது. நான் நம்புறேன், எங்கெல்லாம் ஒரு மனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அசைவுகளும் உண்டு. எங்கெல்லாம் ஒரு மனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பெருக்கமும் உண்டு. எங்கெல்லாம் ஒரு மனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமையும் உண்டு. எனக்கு அருமையான தேவஜனமே, இப்ப 3 விதமான கேட்டகரி. ஆனா தெய்வத்தை தரிசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? தேவ சமூகத்தில் வந்த உடனேயே எல்லாவற்றையும் மறந்து தெய்வத்தை மாத்திரம் முன்னிறுத்தினார்கள். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு பிரசங்கம் பண்ண தெரிஞ்சிட்டாலே நம்ம ஆட்கள் நடையே வேற மாதிரி ஆகி விடுகிறது. என்ன பாஸ்டர் ஐயா? தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. ஒரு பிரசங்கம் பண்ண தெரிஞ்சிட்டாலே நம்ம ஆட்கள் நல்லா கவனிங்க இருப்பதாக. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நல்லா ஏம்பா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுக்குப்பான்னு கேட்கிறேனா? இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுக்குன்னு கேட்கிறேனா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். ஏன்பா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்? நல்லவன தேவ சமூகத்தில் வந்துட்டான். 3 பேர் எதை பத்தியும் கவலை இல்லை, தெய்வம் மட்டும்தான் அவர்களுக்கு முன்னணியும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அருமையான பாட்டு. ஐயா உற்சாகமா இருக்கிறீங்களா? சரி, கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறார். கர்த்தர் நல்ல. நம்ம கீபோர்டை நல்லா இப்போ என்ன ஸ்கேல் படிக்கணும்? இயேசுவின் குடும்பம். என்ன ஸ்கேல்ல வாசிப்பிய? இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கே தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை அங்கே பணக்காரன் இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ராஜாதி ராஜா இயேசு. என்ன ஸ்கேல்ல வாசிப்பீங்கய்யா? எஃப் மேஜர்ல ஒரு ஸ்கேல் ஏத்திக்கோங்க.
இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம். உயர்வும் ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை. ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்னென்று மாற்றுவார். ராஜாதி ராஜா இயேசு என்னென்று மாண்டிடுவார். ஒரு நல்ல பீட்டு சாம்பிளர்ல போடுறீங்களா அண்ணன்? எடுப்பீங்களா? நல்ல பீட்டு போட்டு ஒரு அழகா வாசிங்க பாப்போம். ஒரு கைத்தட்டு நல்ல விடுதலையா பாடிதான் பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை. நீ கடைசி நாள் தானே, நல்ல ஒரு கைத்தட்டு கர்த்தருக்கு நல்ல விடுதலையா கொடுக்க போறோம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் இணைந்து பாட போறோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கொஞ்சம் டெம்போ ஏத்தி. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை. ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை. ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை. ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். பாவமில்லை, அங்கு சாபமில்லை. வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவமில்லை, அங்கு சாபமில்லை. வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். 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 உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை. ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை. ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு. கை உயர்த்தி சொல்லுங்க, ராஜாதி ராஜா இயேசு இயேசு இயேசு. இந்த ராத்திரியிலே மகிமைப்படுங்க ஆண்டவரே, மகிமைப்படுங்க ஆண்டவரே. இப்பொழுது 3 கூட்டம், தலைமைத்துவம், அதிகாரத்தில் இருந்த ஆசாரியத்துவம், பாரம் சுமந்த மூப்பர்கள் 3 கூட்டம். ஆனா வசனம் சொல்லுது 3 பேருமே தெய்வத்தை தரிசித்தார். அப்போ தெய்வம் 3 பேரையும் ஒரே நிலையில் வைத்து பார்த்தா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இந்த மூன்று கூட்டத்தையும் தெய்வம் எப்படி பார்த்தார்? ஒரே தராசில வச்சுதான் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவிடத்தில் வந்து ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே நீர் பட்சபாதம் இல்லாமல் பேசுகிறவர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்மிடத்தில் எந்த பட்சபாதமும் இல்லை. கைவையற்று ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருத்தனை நேசித்து ஒருத்தனை தள்ளுறவர் அல்ல. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைக்கிற ஆள் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைக்கிற ஆளு நீர் இல்லை. ஆண்டவரே நீர் உம்மிட்ட பட்சபாதமே கிடையாது. அப்ப இந்த ராத்திரி நீர் பட்சபாதம் இல்லாம செயல்படுவீங்களா? இந்த கூட்டத்தில் நீங்க செயல்படுவீங்களா? நிச்சயமாய் நான் நம்புகிறேன். இந்த பலிபீடத்தில் நான் சுமக்கிற அபிஷேகத்தையும் அக்கினியையும் கீழே இருக்கிற நீங்களும் சுமப்பீர்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லி தருது மூன்று கூட்டம். ஒன்று உச்சபட்ச தலைமை, இன்னொன்று அதிகாரம், அதிகபட்ச அதிகாரம், இன்னொன்று கொஞ்சம் அதிகாரம் உள்ள மூப்பர்கள். இப்ப 3 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறான், ஆனா தெய்வத்தை தரிசிக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா மூன்று வித்தியாசமான மக்கள், 3 வித்தியாசமான அதிகாரங்கள், வித்தியாசமான அழைப்புகள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒருவனுக்கு பிரத்யட்சமாகவே கிடைத்த அழைப்பு, ஒருவனுக்கு இரக்கத்தினால் கிடைத்த அழைப்பு, ஒருவனுக்கு நல்லா கவனிங்க எதுக்கு கிடைச்சதுன்னே தெரியாத அழைப்பு. இந்த 70 மூப்பர்களுக்கு ஏன் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணாருன்னு நிறைய பேர் தெரியாது. கர்த்தர் ஏன்னா மோசே சுமக்க முடியாதுன்னு சொன்னதுனால 70 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். நல்லா ஒருத்தன் மோசே டைரக்ட் ரிலேஷன்ஷிப், தெய்வத்தோடு கூட நேரடி தொடர்பு. நல்லா ஆரோன் மோசேயின் மூலமா வந்தவன். நல்லா 70 மூப்பர் இவன் மூலமா தான் இவனும் வந்திருக்கிறான். இப்ப இடையில இருக்கிறவனுக்கு இவனுக்கு சம்பந்தம் கிடையாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த 3 கேரக்டர்கள் ஒரே இடத்துல இருக்குதுப்பா, ஆனா தேவ நாம மகிமைப்படுதுப்பா. ஒரு அல்லேலூயா. தேவ ஆலயங்கள் இதை புரிந்து கொண்டால் என்றைக்குமே தேவ தரிசனம் தேவாலயத்தில் இருந்து கொண்டே இருக்குமே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனப்பா இல்ல இருக்கிற உள்ள இருக்கிற 50 பேருக்குள்ள 50 பிரிவு வர்றது 10 விசுவாசி. இங்க 10 பேரும் 10 திசையில உட்கார்ந்தா எங்க தெய்வம் வருவார்? வெறும் கைத்தட்டு தான் இருக்கும், வேற ஒண்ணு இருக்காது. நிறைய பிரசங்கத்துல பிரசங்கம் இருக்கிறது, தெய்வம் இல்லை. பாட்டு இருக்கிறது, பாட்டில தெய்வம் இல்லை. ஆராதனை இருக்கிறது, ஆராதனை தெய்வம் இல்லை. பக்கத்துல உங்க ஆராதனை எப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க பாப்போம். எங்களுக்கும் சந்தேகமா தான் பாஸ்டரே இருக்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏம்பா தெய்வம் வர மறுக்கிறார்? ஏம்பா தெய்வம் இறங்க மறுக்கிறார்? ஏம்பா தெய்வம் வெளிப்பட மறுக்கிறார்? ஏம்பா தெய்வம் தன்னை காண்பிக்க விரும்பல? ஏழு காலத்தில் ஒளித்துக் கொண்டது போல தெய்வம் ஒளித்துக் கொள்ளுகிறார். ஏன்? தெய்வத்தை பார்க்க முடியல, தெய்வத்தை பார்க்க முடியல, தெய்வத்தை பார்க்க முடியல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஐக்கியங்கள் என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் தெய்வம் எங்கே? தெய்வம் எங்கே? தெய்வம் எங்கே? தெய்வம் எங்கப்பா? தெய்வத்தை பார்க்க முடியலையப்பா. மற்ற எல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. பிஏ சிஸ்டம் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஆராதனை எல்லாம் இருக்குது, ஆனா தெய்வம் மட்டும் இல்லை. ஆமென். எங்க தெய்வம்? எங்க தெய்வம்? நல்லா ஒரு பழைய பாட்டு, இயேசுவை நான் இங்கே காணலாம், கேட்கலாம். இப்படியே நினைச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே போக வேண்டியதான். கடைசி வரைக்கும் கேட்க போறதும் இல்லை, கடைசி வரைக்கும் பார்க்க போறதும் இல்லை. ஹலோ, நான் நெகட்டிவா பேசலையா? நெகட்டிவா பேசல, புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் வசனத்தை உங்களுக்கு காண்பிச்சு தாரேன், அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. இப்ப 3 கூட்டம் தெய்வத்தை நேரடியாய் தரிசிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் தான் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறேன், நீங்க மட்டும் என்கிட்ட மட்டும்தான் தரிசனமாகணும். மோசே நினைத்திருந்தால் மற்ற 2 பேருக்கு ஒரு நாள் நிலை நிற்காது. ஹல்லேலூயா. இந்த 3 பேருடைய நினைவுகளும் வெவ்வேறா இருந்திருந்தால் தெய்வம் செயல்பட முடியுமோ? ஐக்கியம் இருக்கிறது, வெவ்வேறு நினைவுகள் இருக்கிறது. தெய்வத்தை காண முடியவில்லை, தெய்வத்தை காண முடியவில்லை, தெய்வத்தை காண முடியவில்லை. வெறுமனே வந்துவிட்டு போகிறோம், நிறைவை பார்க்க முடியவில்லை, நிறைவை அனுபவிக்க முடியவில்லை. தெய்வத்தின் நிறைவு எங்கே? தெய்வத்தின் நிறைவு எங்கே? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் எரிகிற அக்கினி, மூப்பரான சங்கத்தார் ஓ மேல கை வச்சு பெற்றுக்கொண்ட அக்கினிய எப்போது அனல் மூட்டி எரிந்து கொண்டே இரு. அன்னைக்கு இறங்கின அக்கினி அது உனக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும். தீமோத்தேயுவே, அப்ப ஒரு கூட்டத்தில் வந்து பிரசங்கம் கேட்டன்னா அந்த அக்கினி வாழ்நாள் முழுவதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமே. அந்த அக்கினியின் நிறைவு எங்கே?
அந்த அக்கினி நிறைவு எங்கப்பா? காண முடியல. சரி, இப்போ நம்ம பிரசங்கத்துக்கு வருவோம். இப்போவே மணி 9 மணி ஆக போகுது. சரி, நான் எப்படி முடிப்பேன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா 2 தூப கலசம், 2 வண்டில்கள், 2 தூப கலசம், 2 வண்டில்கள். இப்போ அதுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? சரிதானா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். நீங்க கொஞ்சம் 24:1 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பின்படியே இப்பொழுது எனக்கு அருமையான தேவஜனமே, இப்பொழுது 3 கூட்டமும் ஏறி போகிறது. இப்போ கொஞ்சம் வேத புஸ்தகத்தை எடுத்து இப்போ 28:1 எடுத்து வாசிப்போம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரனாகிய நாதாப் அபியூ எலியேசர் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. ஓ மோசே, உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன். பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுப்பா. நல்ல நீங்க யாரை பிரிக்கணும் ஆண்டவரே? ஆரோனை பிரித்துக்கொள், நாதாப் அபியூ என்கிறவர்களையும் நல்ல கவனிங்க எலியாசார் இத்தாமார் என்னும் பேருள்ள அவனுடைய குமாரர்களையும் பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இவர்கள் யார்? வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம். இவர்கள் யார்? வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம். நல்ல கவனிங்க. இப்ப இந்த நாதாப் அபியூ என்கிற 2 கேரக்டர் தான் நமக்கு தேவை. மற்ற பேரெல்லாம் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிடுங்க. நமக்கு இந்த 2 கேரக்டர் தான் நமக்கு தேவை. நாதாப் அபியூ யார்? ஒன்று தெய்வத்தை தரிசித்தவர்கள், இன்னொன்று தெய்வத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த பிரசங்கம் நல்லா கவனிங்க, யாருக்கு என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்திற்கு. இந்த பிரசங்கம் யாருக்கு என்றால் பவுல் சொல்லுகிறானே, அகால பிறவி போன்ற எனக்கு தேவன் தரிசனமாகி, நல்லா கவனிங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். அதே போல நல்ல தெய்வ தரிசனத்தினால் ரட்சிக்கப்பட்டு தெய்வத்தோடு நிற்கிறவர்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு தெரியல, அப்படி சொல்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ரொம்ப ஆழமா சொன்னா ஊர் ரொம்ப சுமக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல இப்பவே சுமந்து தீரல, கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பவே ஊர் ரொம்ப சுமந்து தீரல. சரி, இருக்கட்டும், அது நமக்கு எதற்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நேரம் இல்லாம ஓட கர்த்தர் ஊழியம் தந்திருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தடையே இல்லாம கர்த்தர் நினைச்சுக்கிறாங்க நம்ம அடைச்சிட்டா எல்லாரும் அடைச்சிருவாங்க. நோ, அல்லேலூயா. இந்தியாவில் நல்லா கவனிங்க, 140 கோடி ஜனம் இருக்குது. நீங்க உங்க முகமே தெரியாத 140 கோடி இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அடைச்சி என்ன அங்க கொண்டு போவார், அவ்வளவுதான். இந்த நம்பிக்கை இல்லாம ஊழியத்துக்கு வரவும் இல்லை, பலிபீடத்தில் நின்று பேசவும் இல்லை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, இப்ப நம்ம அந்த ஊர் வம்புக்கெல்லாம் போக வேண்டாம். இப்ப நம்ம வசனத்துக்குள்ள மட்டும் நிற்போம். சரிதானா? இப்ப என்ன பார்த்தோம்? இப்ப தெய்வத்தை தரிசித்தவனுக்கும் தெய்வத்திற்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். யார்? நாதாப் அபியூ. இப்போ கொஞ்சம் பைபிள் எடுத்து வாசிப்போமா? லேவியராகமம் 10வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 10வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். ஓ, நல்லா கவனிங்க. தெய்வத்தை தரிசித்தவன் செத்து கிடக்கிறான். தெய்வத்திற்கென்று பிரித்தெடுத்தவன் செத்து கிடக்கிறான். நல்லா கவனிங்க. வசனத்தை கொஞ்சம் கவனமாய் கேளுங்க. தெய்வத்தை தரிசித்தவன் இப்பொழுது தேவ சமூகத்தில் செத்து கிடக்கிறான். தெய்வத்திற்கென்று பிரிக்கப்பட்டவன் செத்து கிடக்கிறான். நல்லா கவனிங்க. என்ன ஆண்டவரே, தூப கலசத்தை எடுத்தான்னு சொல்லுது, தூப வர்க்கத்தை போட்டான்னு சொல்லுது, தேவ சந்நிதிக்கு போனான்னு சொல்லுது. நல்லா கவனிங்க. இப்ப தேவ சன்னிதானத்தில் விழுந்து கிடந்தது ஏன் ஆண்டவரே? தேவ
சன்னிதானத்திலே தெய்வத்தை தரிசித்தவன் விழுந்து கிடக்கிறான். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு ஆசாரியன் சாகணும்னா சிலவற்றை செய்யாம இருந்திருக்கணும். அப்படி செய்யாம இருந்தாம்னா அவன் சாவான் என்று சொல்லி அவன் பட்டத்திற்கு வருகிற முந்தின நாள் இரவு வரைக்கும் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவன் பட்டத்திற்கு வருகிற முந்தின நாள் இரவு வரைக்கும் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. எப்பா நீ ஆசாரியனா இருக்க விரும்பினா 7 நாள் அவருடைய காவலை இரவும் பகலும் காக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நீ சாகாதபடிக்கு கொஞ்சம் வசனத்தை எடுத்து வாசிப்போமா? லேவியராகமத்திற்கு நேராய் 8வது அதிகாரத்திற்கு நேராய் 35வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள். கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப ஆரம்பிக்கும் பொழுதே வசனம் நீங்கள் சாகாதபடிக்கு. நல்லா கவனிங்க. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் தெய்வத்தை தரிசித்திருக்கலாம். நன்றாய் கவனிங்கள். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் தெய்வத்தின் தரிசனத்தை தரிசித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் கர்த்தருடைய காவலை காக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்பா? 7 நாள் நீ தேவ சமூகத்துல பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி 7 நாள் தேவ சமூகத்துல இருந்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ சாகாம இருக்கணும்னா இரவும் பகலும் 7 நாள் தேவ சமூகத்துல இருக்கணும். நல்லா கவனிய. இப்போ மோசேயும் மன்னிக்கவும் ஆரோனும் அவனுடைய குமாரனாய் நாதாபும் அபியும் இந்த காரியத்தை கரெக்டா செஞ்சிருப்பான். நல்லா கவனிங்க. இந்த காரியத்தை கரெக்டா செஞ்சிருப்பான். 7 நாள் காத்து கிடந்திருப்பான், இரவும் பகலும் காத்து கிடந்திருப்பான், தேவ சமூகத்திலேயே இருப்பான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாமெல்லாம் என்றோ ஒரு நாள் தேவ சமூகத்திற்கு வருகிறோம். அவனுக்கோ இரவும் பகலும் தேவ சமூகம் தான் வாழ்க்கை. கையை உயர்த்தி அல்லேலூயா. இரவும் பகலும் தேவ சமூகமே அவனுடைய வாழ்க்கை. இந்த ராத்திரியில இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த ஆசாரியனை குறித்து ஏன் எங்களிடத்தில் பேசுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் உங்களுக்கும் ஒரு ஆதாரமான வசனத்தை சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வாக்கியத்தை எடுத்து வாசியுங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும். அவருடைய இரத்தத்தினாலே கிடைத்த 2 பட்டங்கள், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த 2 ஆசீர்வாதங்கள், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த 2 மேன்மைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குப்பா? அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவனுக்கு ஆசாரியன் என்கிற மேன்மை, ராஜா என்கிற மேன்மை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்போ இப்போ புரிந்து கொள்ளுங்க, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாரோடும் தான் கர்த்தர் இந்த ராத்திரி பேசுகிறார். நீங்க நினைக்கிறீங்க இவர் யாரோ ஒரு கூட்டத்துக்கு பேசுகிறார். இல்லை, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற எல்லாருமே ஆசாரியனும் ராஜாவுமாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறபடியினால் ஆசாரியன் என்பவன் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கணும்பா. இரவும் பகலும் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கணும்பா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இரவும் பகலும் தேவ சமூகத்தில் அவன் காத்து கிடக்கணும். இன்றைக்கு அந்த கிருபையை எங்களுக்கு தருவீங்களா ஆண்டவரே? கையை உயர்த்து. இரவெல்லாம் பகலெல்லாம் இதா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. பெஸ்ட்ல கோடியாக பரவனும் உந்தன் கோடியாக பரவனும் உந்தன் மடிமீது தவளனும் மழலை செல்வனா மடிமீது தவளனும்
குழந்தை செல்வம் நான் தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே எங்கு தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா அருமையான தேவஜனமே நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மோசே கட்டளையிட்டபடியே நல்லா கவனிங்க. 36வது வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 8வது அதிகாரம் 36வது வசனம் வாசியுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை கொண்டு, லேவியராகமம் 8:36, கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள். நல்லா கவனிங்க. அவன் கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் நல்லா கவனிங்க. பக்கத்தில் கவனிங்க. எல்லாம் செஞ்சிட்டான்ல, பக்கத்தில் கவனிங்க. எல்லாத்தையும் செஞ்சான் இல்லையா? எல்லாம் செஞ்சான் இல்லையா? ஏன் பாஸ் ஆகணும்? எல்லாம் செஞ்சான் இல்லையா? நீங்கள் கொஞ்சம் யாத்திராகமம் 30வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 20வது வசனத்தின் பின்பாகத்தை வாசிங்க. அவர்கள் சாகாதபடிக்கு, கொஞ்சம் முதல்ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். இப்போ அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். இப்போ வசனம் சொல்லுகிறது தண்ணீர்னால கழுவனும்பா. இப்ப கழுவினியா? மோசே சொன்னது போலவே கழுவினோம். நல்லா கவனிங்க. இன்னும் யாத்திராகமம் 28வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி. ஓ நல்லா கவனிங்க. சத்தம் கேட்கிற மணிகள் அவனுடைய வஸ்திரத்தில் இருக்க வேண்டும். அது அந்த சத்தம் கேட்க ஆரோன் சாகாதபடிக்கு சத்தம் கேட்கிற, சத்தம் உண்டாக்குகிற மணி அவன் கூட இருக்கணும். சத்தம் அவன்கிட்ட இருக்கணும். சுத்திகரிப்பு அவன்கிட்ட இருக்கணும். காத்துக்கொள்ளுகிற அனுபவம், தேவ சமூகத்தில் இருக்கிற அனுபவம் அவன்கிட்ட இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் இன்னும் 43 வசனத்தை எடுத்து வாசித்தா பேசின பெரிய பிரசங்கம் டைம் ஆயிடும். வாசிகள் 40. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீடத்தின் அண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். நன்றாய் கவனிங்கள். இப்போ வஸ்திரம் கரெக்டா தரிக்கணும், மணி கரெக்டா அடிக்கணும், சத்தம் இருக்கணும், தேவ சமூகத்தில் கரெக்டா இருக்கணும், தண்ணீரினால் கழுவப்படணும், பாகை அவன் தலையை விட்டு நீக்கப்படக்கூடாது. இந்த 5 கேரக்டர் இருந்துச்சுன்னா அவன் சாக மாட்டான். இந்த 5 விஷயம் ஒரு ஆசாரியன் செஞ்சா தேவ சமூகத்தில் அவன் சாக மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மோசே சொன்ன எல்லாவற்றையும் அவனுடைய குமாரர்கள் செய்தார்கள் தானே. எல்லாம் செஞ்சானே. ஆண்டவரே ஏன் சாகணும் ஆண்டவரே?
வசனம் அப்படித்தானே சொல்லுது. மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போமா? லேவியராகமம் 8வது அதிகாரம், லேவியராகமம் 8வது அதிகாரம் அதனுடைய கடைசி 36வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும், நல்ல கவனி, ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள். நல்ல கவனி, ஒரு குறை அவன்கிட்ட இல்லப்பா, எல்லாத்தையும் செய்வான். கழுவி கொள்ளுகிறான், வஸ்திரம் உடுத்திக் கொள்றான், பாகையை தரித்துக் கொள்றான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சத்தம் அவன் கூட இருக்குது, தேவ சமூகத்திலேயே இருக்கிறான். எல்லாம் செய்தவன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். இப்போ ஒரு கேள்வி எனக்கு வந்தது. எல்லாம் செஞ்சிருக்கிறான், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறான். நல்ல கவனி, பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறான், தெய்வத்தையும் தரிசித்து இருக்கிறான். ஏன் ஆண்டவரை இழந்து போனான்? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஏன் இழந்து போனான் ஆண்டவரே? ஏன் இழந்து போனான் ஆண்டவரே? இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னவென்றால், வேத புஸ்தகத்தில் வசனத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, என்னாகமம் 26வது அதிகாரம் 61வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள் பார்க்கலாம். என்னாகமம் 26, 61 எடுத்து வாசிக்க கேட்போம். நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சந்நிதியில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபோது செத்து போனார்கள். அவர்களில் ஒரு மாதத்து ஆண் பிள்ளைகள் அவர்கள் செத்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் 3வது அதிகாரத்துக்கு நேரா, அதே 3வது அதிகாரத்துக்கு நேரா நீங்க கண்களை திருப்புவீங்க. 4வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள் பார்க்கலாம். 3வது அதிகாரம். நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்தரத்தில் வாசிக்கலாம். 3-4. நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தபோது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்படின்னா என்ன பார்த்தோம்? உன் பேர் இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. எப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை உனக்கு ஏன்பா? நாதாபே அபியூவே, தெய்வத்தை தரிசித்தவன், எல்லாவற்றையும் செய்தவன், தெய்வத்துக்காக வேறு பிரித்து நின்றவன். ஏன் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி அவனுக்கு? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்பா இவ்வளோ பெரிய வீழ்ச்சி அவனுக்கு? எதுக்காகப்பா இவ்வளோ பெரிய வீழ்ச்சி அவனிடத்துல? ஏன்பா தேவ சமூகத்தில் விழுந்து போனா? நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஏசா எனக்கு ஞாபகத்துக்கு வர்றான். கண்ணீரோடு தேடியும் காணாமல் போனான் என்று வசனம் சொல்லுத. அதே மாதிரி காணாம போயிட்டியப்பா. உன் பிள்ளை இருந்தா கூட உன் சந்ததியாவது தேசத்துல நிற்கும். சந்ததியே இல்லாம போயிட்டிய நாதாபே அபியூவே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் நீ. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜாக்கிரதைப்பா, தேவ சமூகம் ஜாக்கிரதை, தேவ சமூகம் ஜாக்கிரதை. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகம் ஜாக்கிரதை. இன்னைக்கு எல்லாம் விளையாடுறாங்க, இஷ்டப்படி விளையாடுறாங்க. பலிபீடத்தில் நல்லா கவனி, ஆராதனைங்கிற பேரில் இஷ்டப்படி விளையாடுறாங்க. எப்பா எவ்வளோ பெரிய கேரக்டர்ப்பா இது, தெய்வத்தை தரிசித்தவன், தெய்வத்தை நேரடியாக பார்த்தவன், தெய்வத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், தெய்வத்துக்காக எல்லாவற்றையும் செய்தவன். ஆனால் தேவ சன்னிதானத்தில் விழுந்து கிடக்கிறான். ஐயோ பரிதாபம். நாதாபே அபியூவே, உன்னை குறித்து வசனம் சொல்லுகிறது, உனக்கு பிள்ளையே இல்லாம, உன் சந்ததியே இல்லாம, உன் பேர் அறுப்புண்டு போய்விட்டதே. ஏன் இந்த பயங்கரமான காரியம் உனக்கு? ஏன் ஆண்டவரே இந்த ராத்திரி எங்களோடு கூட பேசுறீங்க? ஜாக்கிரதைப்பா. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிற்கிறேன்னு சொல்றவன் விழாது இருக்கிற கடவன்பா. ஏ மேஜர் பிடிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏ மேஜர் பிடிங்க. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லையெங்கிலும்
பரிசுத்தம் நாங்க பைபிள்ல கொஞ்சம் என்ன லிசன் பண்ணுங்க, நீங்க பாடிட்டு இருக்காதீங்க, நல்லா கவனிங்க. பைபிள்ல எல்லாரும் செஞ்சு முடிச்சது, நீங்க சொன்னதை செஞ்சவன்லாம் தண்ணீரை ரசமா மாத்தி இருக்கிறான், படகை நிரப்பி இருக்கிறான், 5 அப்பம் 2 மீன் 5000 பெருக வச்சிருக்கிறான். நீங்க சொன்னதை செஞ்சவன் இப்ப உம்முடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறான். ஏன் ஆண்டவரே புரியலை ஆண்டவரே, எங்களுக்கு புரியலை ஆண்டவரே. ஆண்டவரே கோலை கீழே போடுன்னு சொன்னா அது சர்ப்பமா மாறிச்சு. நீங்க சொன்னதை செஞ்சவனுக்கு அற்புதம் தானே நடந்திருக்கிறது. நீங்க சொன்னதை செஞ்சவனுக்கு அற்புதம் தானே நடந்திருக்கிறது. நீ சொல்லுகிறபடி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கப்பா. இந்த நாதாபும் அபியும் நீர் சொன்னதை செஞ்சுட்டு உம்முடைய சமூகத்துல போய் விழுந்திருக்கிறானே, என்னப்பா எங்களுக்கு புரியலை ஆண்டவரே, எங்களுக்கு புரியலை ஆண்டவரே, எங்களுக்கு புரியலை ஆண்டவரே. கையை உயர்த்தி பிடித்து துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம். ஐயா, நான் எவ்வளவு தேவையோடு வந்திருக்கிறேன். என் தேவையை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அப்பா, உங்களை அழைத்து கொண்டு வந்தவருக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்னு நல்லா தெரியுமா? நீங்க உங்களை சும்மா அனுப்பிட மாட்டார், அதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் நிறைவா தந்துதான் அனுப்புவாரு. ஒருவேளை நீ எதிர்பார்க்கிற வார்த்தை இல்லாம இருக்கலாம், சத்தியம் இங்க உள்ள இருக்கிறது. எவ்வளவு பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ளணுங்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு சொல்லித்தாரா, எவ்வளவு கவனமா நடக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் சொல்லித்தாரா. இன்னைக்கு என்னெல்லாமோ மாறுதே ஆண்டவரே, ட்ரெடிஷனே மாறி போச்சு ஆண்டவரே, மாறி போச்சே. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் செய்யறான், தெய்வத்தை தரிசிக்கிறான், தெய்வத்துக்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறான், ஆனா தேவ சமூகத்துல விழுந்திருக்கிறான். சரி, நீங்க இன்னொரு தூப கலசத்தை குறித்து சொன்னீங்களே, அதுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்குமா? ஒரு 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 கனெக்ஷன் இருக்குமா? அல்லது ஒரு தொடர்பு இருக்குமா? நிச்சயம் உண்டுப்பா. 2 தூப கலசம் தான், 2 பேருக்கும் அக்கினி தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 2 பேருக்கும் அக்கினி தான், 2 பேருக்கும் அக்கினி தான். இப்போ என்னாகமம் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமம் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமம் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். 35வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபங்காட்டினை 250 பேரையும் பட்சித்து போட்டது. 250 பேரையும் பட்சித்து போட்டது. 2 பேரையும் பட்சித்த அக்கினி இப்ப 250ஐயும் பட்சிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே அக்கினி, அதே தெய்வத்தின் சமூகம். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதே தூப கலசம், அதே தூப கலசம். நல்லா கவனிங்க. அவன் ஒரிஜினலா கொண்டு வந்தான், இவன் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவன் அழைக்கப்பட்டு ஊழியம் செஞ்சான், இவன் ஊழியம் செய்யணும்னு செஞ்சான். நல்லா கவனிங்க. இப்போ 2 பேருக்கு உள்ள டிஃபரன்ஸை காமிச்சா டைம் ஆயிடும், நான் முடிக்க போறேன். கத்த நல்லவன். 2 பேருக்கு டிஃபரன்ஸ் காமிக்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும். நல்லா கவனிங்க. இப்போ அவன் ஒரிஜினல், இவன் டூப்ளிகேட். நல்லா கவனிங்க. பக்கத்தில் கவனிச்சாங்க, ஒரிஜினலுக்கும் ஒரே மாதிரி நடக்குது, டூப்ளிகேட்டுக்கும் ஒரே மாதிரி நடக்குது. பக்கத்தில் கையை பிடிச்சாங்க, ஒரிஜினலுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது, டூப்ளிகேட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது. ஒன்றுமே புரியலை ஆண்டவரே, ஒன்றுமே புரியலை ஆண்டவரே. ஆனால் இந்த 2 பேருக்கும் ஒரே ஒரு காரியம் இருக்குதுப்பா, ஒரே ஒரு காரியம் இருக்குது. என்னாகமம் 16வது அதிகாரத்தை எடுப்பீங்கன்னா பைபிள் சொல்லித்தரும். வேத புஸ்தகத்தை எடுத்து 30வது வசனத்தில் கடைசி பாகம், இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றான். இந்த சம்பவம் எதை உங்களுக்கு அறிவிக்கும் தெரியுமா? இவர்கள் கர்த்தரை அவமதித்தார்கள்பா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க என்னப்பா செஞ்சாங்க? இந்த சம்பவம் உங்களுக்கு எதப்பா சொல்லி தரும்? இந்த 2 கூட்டமும் தெய்வத்தை அவமதித்தார்கள், தெய்வத்தை அவமதித்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதித்த தாவீத உள்ளத்துல அவமதித்த யாரு?
மீகாலா அழகா சொல்லு. மீகாலுக்கே குழந்தை கிடையாது. நல்லா கவனிங்க. உள்ளத்தில் அவமதித்த மீகாலுக்கே பிரச்சனை இருந்துச்சு. அது ஆராதித்தவனை அவமதித்தவளுக்கே பிரச்சனை இருக்கும்போது ஆராதனைக்குரியவரை அவமதித்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனைக்குரியவரை அவமதித்தாள். ஆராதனைக்குரியவர் கட்டளையிடப்படாத ஒன்று. தேவ சமூகத்துக்கு என்னப்பா அர்த்தம்? அவமதிக்கிறியா கர்த்தரை? அவமதித்து வருகிறாயா தேவ சமூகத்துல? அவமதித்து நடக்கிறாயோ தேவ சமூகத்துல? தேவ சமூகத்துல தேவ சமூகத்துல இப்ப ரெண்டு கூட்டமும் செய்த ஒன்று, தெய்வத்தை அவமதித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வத்தை வருத்தப்படுத்தினாங்க, தெய்வத்தை சோதிச்சு பார்த்தாங்க. நல்லா கவனிங்க. தெய்வத்துக்கு விரோதமாக முறையிட்டார்கள். நல்லா கவனிங்க. இப்படி எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் இந்த கூட்டம் தெய்வத்தை அவமதித்த கூட்டம். தெய்வத்தை அவமதித்த கூட்டம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தேவர்களுக்கெல்லாம் பெரியவர். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவர்களுக்கெல்லாம் அவர்தான் பெரியவர். அவரே கணத்திற்குரியவர். அவருக்கே சகல கணமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. அவரே பாத்திரர். கையை உயர்த்தி அவரே பாத்திரர். அவர் ஏ மேஜர் தான். அவரே பாத்திரர். கையை உயர்த்தி சொல்லுங்க. பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. கையை உயர்த்துங்க பார்க்கலாம். பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். பாத்திரர் நீரே இயேசுவே பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. பயமே இல்லை. துணிகரத்தமா வந்து பலிபீடத்தில் ஏறி நிற்கிறோம். துணிகரமா கம்யூனியன் வந்து எடுக்கிறோம். கர்த்தரை அவமதித்து எல்லாம் செய்கிறோம். கர்த்தரை அவமதித்து எல்லாம் செய்கிறோம். இந்த ராத்திரி கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, எவ்வளவு கனமுள்ளவன் மேன்மையை இழந்து சந்ததியே இல்லாம போயிட்டானே. எவ்வளவு கனமுள்ளவன் மேன்மையை இழந்து சந்ததியே இல்லாம போயிட்டானே. நீங்களும் நானும் ஏமாத்துறையா? நீங்களும் நானும் ஏமா. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆராதனா 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 ஆராதனா
ஆராதனா ஆராதனா எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யோ எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யோ. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க தெய்வத்தின் தரிசனத்தை பெற்றவங்களா இருக்கலாம்பா. தெய்வத்தை நேரடியா தரிசித்த கூட்டமாயும் நீங்க இருக்கலாம். தெய்வத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமா இருக்கலாம். கர்த்தர் மோசேட்ட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவன் குமாரர்கள் செய்து முடித்தார்கள். எல்லாம் செஞ்சவர்களாயும் நீங்க இருக்கலாம். ஆனா இழந்துட்டாங்களே, ஆனாலும் இழந்துட்டாங்களே, ஆனாலும் இழந்துட்டாங்களே. எவ்வளவு கவனமாய் ஓட வேண்டும் தெரியுமா? எவ்வளவு ஜாக்கிரதையாய் ஓட வேண்டும் தெரியுமா? கையை உயர்த்தி பிடித்து அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே கையை உயர்த்தி அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. இந்த ராத்திரியில ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இறங்கட்டும், ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இறங்கட்டும். ஒரு பெரிய பயபக்திக்குரியவர், யாக்கோபின் பயபக்திக்குரியவர், யாக்கோபின் பயபக்திக்குரியவர் என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே. இந்த ராத்திரியில எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சில அற்புதங்கள் இந்த ராத்திரி நடக்க போகிறது. சில வியாதிகள் இந்த ராத்திரி சுகமடைய போகிறது. சில கட்டிகள் கரைந்து போக போகிறது. சில பலவீனத்தில் பலன் உண்டாக போகிறது. சில தரித்திரியங்கள் ஜனத்தை விட்டு மாற போகிறது. சில பாவிகள் நீதிமான்கள் ஆக்கப்பட போகிறார்கள். சில ரட்சிப்பிற்குள்ளே வரப்போகிறார்கள். சில சபையிலே சேர்க்கப்பட போகிறார்கள். இந்த ராத்திரி ஒரு அற்புதத்தின் ராத்திரி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி Hallelujah.